சயின்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி செம்ம த்ரில்லிங்கா இருக்கிற டாப் மிஸ்டீரியஸ் இன்னும் இந்த உலகத்துல நிறைய இடங்கள் இருக்கு. அதுல நம்ம சில இடங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது கானோ கிறிஸ்டல்ஸ். பொதுவா வானவில் அப்படினாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது 5 நிறங்களை ஒரே நதியில பார்த்தா எப்படி இருக்கும்? கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல? அதுதான் இந்த கானோ கிறிஸ்டல்ஸ் ரிவர். இத 5 வண்ணங்களில் நதினும் திரவ வானவில்னும் அழைக்கப்படுது. கானோ கிறிஸ்டல்ஸ் இது கொலம்பியாவில் உள்ள ஒரு நதி. இந்த இயற்கையின் அற்புதமான படைப்புக்கு பின்னால மேக்கரினியா கிளவிஜிரா அப்படிங்கிற செடி தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அந்த இடத்தோட ஈரம் மற்றும் வறண்ட பருவங்களுக்கு இடையில் உள்ள மாசத்துல ஆற்றின் கீழ்ப்பகுதியில மறைஞ்சு இருக்கிற இந்த தனித்துவமான செடி சூரிய ஒளி நீர்நிலைக்கு ஏத்த மாதிரி அதோட நிறத்தை மாத்திக்கும். அப்படி மாறுறப்ப நதிக்கு அடியில இருக்கிற இந்த அழகா தெரிகிற செடியோட நிறம் தான் நதியில தெரிகிற அந்த நிறத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அழகான காட்சி செப்டம்பர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஆண்டஸ் மவுண்டைன்ஸ்ல அமேசான் அண்ட் ஒரினோகோ பேசின் சந்திக்கிற இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் இந்த மாதிரி அதிசயத்தை வளர்க்கறதுக்கான சுற்றுச்சூழல் அமைஞ்சிருக்கு. அடுத்த தடவை நதியை பத்தி யோசிச்சீங்க அப்படின்னா இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இது வெறும் நதி மட்டும் இல்ல, இயற்கையால உருவாக்கப்பட்ட ஒரு ஓவியம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எட்டர்னல் ஃப்ளேம் ஃபால். நம்ம எல்லாருமே நீர் வீழ்ச்சியையும் நெருப்பு எரியறதையும் தனித்தனியா பார்த்திருப்போம். ஆனா இது ரெண்டும் ஒரே இடத்துல இருந்து பார்த்திருக்கீங்களா? அதுதான் நியூயார்க்ல இருக்க இந்த எட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ். இந்த அருவியோட அதிசயம் என்னன்னா, இந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்திலேயே ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அதை உத்து பார்த்தோம் அப்படின்னா அங்க அந்த நெருப்பு எரியறதுக்கான எந்த ஒரு மூலக்கூறும் இருக்காது. அப்போ அது எப்படி எரியுது அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் இத பத்தி பல ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல அதிகமான மீத்தேன் வாயு வெளிவரதுனாலதான் அந்த நெருப்பு எரியுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த அருவியை பாக்குற வர சுற்றுலா பயணிகள் அதை பார்த்து ஒரு அமானுஷ்ய சக்தியாலதான் இது இப்படி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்ததை நம்ம பார்க்க போறது பிரமிட் ஆஃப் கியூலோ. பிரமிட் அப்படினாலே எல்லாத்துக்கும் ட்ரையாங்கிள் வடிவம் தான் ஞாபகம் வரும். ஆனா பிரமிட் ஆஃப் குயிலோ பார்க்க வித்தியாசமா இருக்கு. அப்படி என்ன வித்தியாசம்னா, பார்க்க கூர்மையா இல்லாம வட்டமா இருக்க மாதிரி இருந்தது. மெக்சிகோ மக்கள் பலரும் அதை சாதாரண பிரமிட் போல இல்லாம வித்தியாசமா இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. கிமு 1200ஆம் ஆண்டு செழிப்பான பெயர் தெரியாத நாகரிகர்களால இது கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. பள்ளத்தாக்குல இருக்க இந்த மெக்சிகோ பிரமிட் மிக பழமையான நகரம் எது அப்படிங்கிற ரகசியத்தை பாதுகாக்குதுன்னு நம்பப்படுது. இதை வச்சு பாக்குறப்ப மெக்சிகோ மக்கள் விவசாயிகளாகவும் ஆன்மீகவாதிகளாகவும் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம அவங்க காட் ஆஃப் ஃபயர் என்ற கடவுளையும் வழிபட்டாங்க. அந்த கடவுள் அந்த காலத்துல எரிமலைகளாலும் அதன் சாம்பல்களாலும் ஆனது. இந்த பழங்கால இடம் நமக்கு கிடைச்ச பொக்கிசமாவும் இயற்கை வளமாவும் பாதுகாக்கப்பட்டு வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது பாரபர் கேவ்ஸ். நம்ம எல்லாரும் பாறைய பார்த்திருப்போம். ஆனா பாறையில கட்டின குகையை பார்த்திருக்கீங்களா? அதுதான் பாரபர் கேவ்ஸ். இந்த குகை 2000 ஆண்டு பழமையானது. இது திடமான பாறையில மறைஞ்ச மாதிரி கட்டப்பட்டிருக்கும். உள்ள பார்க்க செதுக்கப்பட்ட அறைகள் போல காட்சியளிக்கும். இது மௌரிய பேரரசர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இது பீகார் மாநிலத்துல ஜெகனாபாத் மாவட்டத்துல முக்தம்பூர் மலைப்பகுதியில அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கல்லுல நிறைய சின்னங்களும் பல அடையாளங்களும் சில ரகசிய குறியீடுகளும் பொறிச்சிருப்பாங்க. இத வச்சு பார்த்தா அவங்க பல ரகசியங்களை இந்த கல்லுல பிற்கால சங்கதிகள் வந்து பாக்குறதுக்குன்னு பொறிக்கப்பட்டது போல தெரியுது. அதுலயும் குறிப்பா இந்த குகை அஜீவிகா அவங்களுக்கு வீடாவும் இருந்திருக்கும். அவங்க யாருன்னா, ரொம்ப நாள் ஆடை இல்லாம அலைவது, உண்ணாவிரதம் இருப்பது போன்ற பல நம்ப முடியாத ரொம்ப கஷ்டமான நடைமுறைகளை பின்பற்றுவாங்களாம். இத பத்தி எழுத்துப்பூர்வமா பதிவுகள் எதுவும் நம்ம கிட்ட இல்லாததுனால நீண்ட காலத்துக்கு முன்னாடியே இது அழிஞ்சிட்டதா சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்கெல்லிக் மைக்கேல். இதுவும் ஒரு பாறை தான். ஆனா 2 பாறைகளையும் ஒன்னா சேர்த்தது போல இருக்கும். பசிகரிக்கும் ஸ்கெல்லிக் மைக்கேல் அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்க கூர்மையான உயரத்துல இருக்கு. தூதர் மைக்கேல் நினைவா இந்த தீவுக்கு ஸ்கெல்லிக் மைக்கேல் என பெயர் வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. 6ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்துவ துறவர்கள் அவங்க வாழ்க்கையை இந்த குகையில தான் ஆரம்பிச்சாங்களாம். ஆரம்ப காலத்துல இது கிறிஸ்துவ மடமாவும் புனித யாத்திரை தலமாவும் இருந்துச்சாம். இங்க போய் பார்க்க விரும்புறவங்களுக்கு இது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்ல. ஏன்னா 618 செங்குத்தான படிகளை கொண்ட இதுல ஏறுறது நம் சகிப்புத்தன்மையை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பரீட்சையா இருக்கு. இத பாக்குறதுக்கு ஒரு தனி உலகம் போல இருக்கு. அப்போ எல்லாம் துறவர்கள் இந்த மாதிரி அமைதியான இடத்துலதான் தியானம் செய்வாங்களாம். அந்த கால துறவர்கள் தியானம் செஞ்ச இடத்தை நாம பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கிடைச்சிருக்கு. இது விலங்குகள் சரணாலயமாவும் உலகிலேயே மிகப்பெரிய காலனிஸ் ஆஃப் கேனட் அண்ட் பஃபின்ஸ் பறவைகளுக்கு இனப்பெருக்க காலத்துல வீடாவும் இந்த இடம் இருந்திருக்கு.
இயற்கை ஆர்வலர்களும் பறவைகளை பார்க்க விரும்புறவர்களுக்கு இந்த இடம் கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு இடம். இப்படிப்பட்ட ஒரு தனிமையான இடத்துல மிக கடுமையான பாறையில துறவர்கள் எப்படி எந்த ஒரு விதமான கருவியும் இல்லாம கட்டி முடிக்க முடிஞ்சது, அது கடவுள் சக்தியா இல்ல மாயமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு புதிராவே இருக்கு. அடுத்ததா கவ்வா ஐஜென். உங்கள யாராவது ப்ளூ கலர்ல இருக்க எரிமலைய பாத்திருக்கீங்களா? கவ்வா ஐஜென் அப்படிங்கிறது இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவால இருக்க ஒரு எரிமலை. இங்க இரவுல நீல நிறத்துல நெருப்பு மாதிரியான ஒளி உருவாகுது. இந்த கந்தக வாயு அதாவது சல்பர் கேசஸ் எரிவதால ஏற்படுது. அந்த நீல நெருப்பு பார்க்க ரொம்ப அழகா இருந்தாலும் பயங்கர ஆபத்தானது. எரிமலை உச்சியில ஒரு பெரிய அமில ஏரி இருக்கு. இந்த ஏரி பயங்கர ஆபத்தான ரசாயனங்களால நிறைஞ்சது. இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. ஆனா அதோட தனித்துவமான அழகால பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்குது. அடுத்ததா கலஹரி டிசர்ட். பொதுவா பாலைவனம் அப்படின்னாலே அங்க எந்த ஒரு செடியும் எதுவுமே வளராது. ஆனா இந்த பாலைவனம் கொஞ்சம் வித்தியாசமானது. இங்க வறண்ட புற்கள், மரங்கள், விலங்குகள் அப்படின்னு எல்லாமே இருக்கும். கடந்த 100 வருஷமா சவுத் ஆப்பிரிக்கால மணலுக்குள்ள புதஞ்சிருக்கும் நம்பப்படுற நகரம் தான் இந்த கலஹரி. இந்த நகரத்தை பத்தி சில தகவல்கள் மட்டும் வச்சுக்கிட்டு பல பேர் அந்த பாலைவனத்துல அந்த நகரத்தை தேடி இன்னும் அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இது தென்னாப்பிரிக்காவில இருந்து போச்சுவானால பறந்து விரிந்த பெரும் பாலைவனம். சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு மேல ஆராய்ச்சியாளர்களை குழப்பிய ஒரு மர்மம். இந்த நகரத்தை தேடி அங்கு போன தேடல் குழுக்கு எண்ணற்ற வித்தியாசமான படகு போன்ற தடயங்களை கண்டுபிடிச்சாங்க. அவங்க அங்க நிறைய செதுக்கப்பட்ட சிலைகள் மற்றும் கற்களை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கின மாதிரி தான் சில வித்தியாசமான விஷயத்த பார்த்தாங்க. தென்னாப்பிரிக்காவில ஒரு தனித்துவமான மற்றும் பிரம்மாண்டமான பாலைவனம் தான் இந்த கலஹரி. இது உலகின் மிக குறைவான மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஒன்றாகும். ஆனா இன்னமும் யாராலையும் அந்த தொலைஞ்சு போன நகரமான கலஹரிய கண்டுபிடிக்க முடியல. உண்மையாவே கலஹரி என்கிற ஒரு நகரம் இருக்குதான்னு தெரியல. கலஹரி டிசர்ட் ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய பதில் தெரியாத கேள்விகள்ல ஒன்றாகும். அடுத்து நம்ம பார்க்க போறது த ஹில் ஆஃப் கிராசஸ். ஒரு இடம் முழுசா சிலுவையை பார்த்தா பார்க்க எப்படி இருக்கும்? இந்த இடத்த மாதிரி பார்க்க பிரமிப்பா இருக்கும். அதுதான் த ஹில் ஆஃப் கிராசஸ் நார்த் லித்துவானியாவில இருக்க ஒரு இடம். இத பார்க்கும்போது வேறு உலகத்துக்குள்ள போன மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் பாக்குறீங்களா? இது ஒரு சாதாரண மலை இல்ல. 100,000கணக்கான சிலுவைகள், மத சின்னங்கள்னு பார்க்க அழகாவும் முற்றிலும் தனித்துவமாவும் இருக்கு. 1990ஆம் ஆண்டுல சுமார் 55,000 சிலுவைகள் இருந்ததா கணக்கு எடுத்திருக்காங்க. ஆனா 2006ல அந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்கா மாறிடுச்சு. அதாவது 1,00,000 மாறிடுச்சு. இது கேட்கும் போது உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் ஜெப மாலைகள் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் கழுத்துல போடுற மாலை, இது எல்லாம் காத்துல ஆடும் சத்தத்தை கேக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இத பார்க்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா போய் பாருங்க. அடுத்து தி கேவ்ஸ் ஆஃப் கிறிஸ்டல், மெக்சிகோ. ஒரு குகைக்குள்ள ஐஸ் கட்டியா இருந்தா அதை பார்க்க எப்படி இருக்கும்? யோசிக்கும் போதே நல்லா இருக்குல்ல? அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த கேவ் ஆஃப் கிறிஸ்டல். இந்த மெக்சிகோல நிக் சுரங்கத்துக்கு பக்கத்துல இருக்க மலைக்கு அடியில மறைக்கப்பட்டிருக்கு. இந்த நம்ப முடியாத இடம் 2000ல 2 சுரங்க தொழிலாளர்களால தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்டதாம். அவங்க அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஐஸ் கட்டிகளை போல ஒயிட் கிறிஸ்டல் எல்லா இடத்துலயும் இருப்பதை பார்த்தாங்க. அதை பார்க்க மிக பிரம்மாண்டமா இருந்தது. ஏன் அப்படி சொல்றேன்னா, 39 அடி நீளமும் 3 அடி அகலமும் இருக்க ரொம்ப பெரிய கிறிஸ்டல்கள் அங்க இருந்துச்சு. இந்த கிறிஸ்டல்கள் எல்லாம் நியூக்ளியேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராசஸால உருவானது. இங்கேதான் ஒரு மர்மமும் ஒளிஞ்சிருக்கு. ஏன் அந்த கிறிஸ்டல் அவ்வளோ பெருசா வளருது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கும் போது இந்த குகைக்குள்ள மினரல் ரிச் தண்ணி அதிகமா இருக்கிறதாலதான் இது இவ்ளோ பெருசாவும் அழகாவும் வளருதுன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் இந்த கிறிஸ்டல் இப்படி வளருதுன்னு இன்னும் முழுமையான பதில் கிடைக்கல. அடுத்ததா டெரின்குயு டர்க்கி. குகைக்குள்ள சாப்பிட்ற சாப்பாடு, பள்ளிக்கூடம் அப்படின்னு எல்லாம் இருந்தா நாம யாரும் வெளியில போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. இந்த நகரம் தான் 20,000 ஆண்டுக்கு முன்னாடி குகையில் மக்கள் வாழ்ந்த நகரம். இங்க அமைஞ்சிருக்க சின்ன சின்ன மலைகள் எல்லாம் கூம்பு வடிவமைப்புல தான் இருக்குமா. இது எல்லாமே எரிமலை வெடிப்புகள் குழம்புகளால தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இங்க அகழ்வாராய்ச்சி செஞ்சப்போ இந்த இடத்துல குடிக்க தண்ணீர், உணவுகள்ல சேமிக்க சேமிப்பு கிடங்குகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு எல்லாம் இங்க இருந்ததாம். இது பார்க்க நாகரிகமா இருக்கக்கூடிய மக்களோட நகர அமைப்பிலேயே இருந்தது. அதாவது நம்மள மாதிரி. இந்த இடம் எப்படி உருவானது என்பதுக்கு முழுமையான எந்த ஒரு தகவலும் இன்னும் கிடைக்கல. இந்த இடத்துல நிலத்தடியில இருந்த நீர்த்தன்மை கம்மியா இருந்ததுனால மட்டும்தான் இவங்களால இப்படி ஒரு குகையை கட்ட முடிஞ்சது. இத பத்தி நாம படிச்சோம் அப்படின்னா நம்ம ஏதோ பழங்காலத்து டைம் மெஷின்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த குகைய இவங்க விலங்குகள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கவும் போர்க்களத்துல அவங்கள தற்காத்து கொள்ளவும் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது நம்ம பார்க்க போறது குயின்சி ஹுவாங்ஸ் டாம்.
நம்ம எல்லாரும் தாஜ்மஹால் தான் உலக அதிசயமா நினைச்சிருப்போம். ஆனா சீன பேரரசான குயின் ஷி ஹுவாங் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடலை புதைக்க அவரே ஒரு கல்லறை கட்டினாராம். இது உண்மையாவே உலக அதிசயம் தானே? ஏன் அப்படி கட்டினாங்க அப்படின்னா, அந்த காலத்துல கல்லறை கொலைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்களாம். அந்த ராஜாக்கள் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க நகைகளை எல்லாம் அந்த கல்லறையிலேயே வச்சு புதைச்சிருவாங்களாம். அந்த மாதிரி தன்னோட நகைகளை யாரும் கொள்ளையடிக்க கூடாது அப்படின்னு இவருக்கு இவரே கல்லறை அமைச்சுக்கிட்டாராம். இவர் சாகாம தானே ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஆசையில இவர் சாகாவரம் பெறுவதற்காக தேன் பாதரசம் கலந்த பல ரசத்தை சாப்பிட்டு வந்தாரு. ஆனா 36 வயதுல இவரது மரணம் ஏற்பட்டது. பாதரசத்தால உண்டான உடல் நலக்குறைவால ஏற்பட்டது. எல்லாத்தையும் முழுசா உருவாக்கிய இவர் அவரது கல்லறையை மட்டும் முழுமையா உருவாக்காம விட்டுட்டாரு. ஆனாலும் அப்பவே பல்லாயிரம் வீரர்களை அந்த கல்லறை பக்கத்துல நிறுத்தி இருந்தாங்களாம். ஏன்னா அவரோட ரகசியத்தை அவங்க காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இதோட மையத்துல பிரமிடு ஒண்ணு இருக்கு. இன்னும் அவரோட கல்லறை திறக்கப்படல. எதுக்குன்னா அதை திறந்தா பெரிய பேரழிவு ஏற்படும் என்று அதை சுத்தி அதிகமான பாதரசம் இருக்கிறதுனால உடலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படணும் அதை திறக்காம வச்சிருக்காங்க. புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் பேரரசர் குயின் ஷி ஹுவாங் கல்லறை ரகசியம் பெரிய மர்மமாவே இருக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போறது பேட்டோங் கிரேட்டர். எல்லா குருவி கூட்டையும் சின்னதா தான் பார்த்திருப்போம். ஆனா ரஷ்யாவில நம்ப முடியாத ஒரு அதிசயம் இருக்கு. பேட்டோங் கிரேட்டர் ரஷ்யா சைபீரியாவின் மர்மமான கூடு கொஞ்சம் வித்தியாசமானது. இது 131 அடி உயரத்துல ஒரு பெரிய முட்டையோட ஒரு பெரிய பறவை கூட்டல இருப்பது போல நடுவுல காட்சியளிக்கும். இது பார்க்க மிகவும் அழகான காட்சியா தெரிஞ்சாலும் முதல்ல விஞ்ஞானிகள் இது ஏதோ விண்களின் தாக்கமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இதுக்கு மேலும் மர்மம் சேர்க்கிற வகையில அந்த இடத்தை சுத்தி காடுகளா இருந்தாலும் கூட எப்படி அந்த இடத்துல மட்டும் மரமும் எந்த ஒரு செடியும் வளரல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. பல ஆண்டுகள் ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமும் கூட பேட்டோங் கிரேட்டர் ரஷ்யாவின் ஒரு புரியாத புதிராவே இருக்கு. அடுத்ததை நம்ம பார்க்க போறது டபுள் ட்ரீஸ் ஆஃப் கேசசோ இத்தாலி. நாம செயற்கையா தான் 2 மரத்தையும் ஒன்னா சேர்த்து வளர்த்திருப்போம். ஆனா இங்க இயற்கையாவே ஒரு மரம் மேல இன்னொரு மரம் வளர்ந்துருக்கு. அது எப்படி? கேசசோ இரட்டை மரங்கள் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான இயற்கையோட படைப்பு. இங்க ஒரு செர்ரி மரம் ஒரு மல்பெரி மரத்து மேல வளர்ந்துருக்கு. இந்த மரங்கள் இத்தாலியின் பியட்மான்ட்வில் உள்ள கசசோ என்ற சிறிய கிராமத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. இந்த அதிசயத்துக்கு சில காரணங்கள் சொல்றாங்க. இயற்கை ஒட்டுதல், அதாவது நேச்சுரல் கிராஃப்டிங். செர்ரி மரத்தின் விதை மல்பெரி மரத்தின் மேல விழுந்து வளர்ந்துருக்கலாம். காலப்போக்குல செர்ரி மரத்தோட வேர்கள் மல்பெரி மரத்தின் கிளைகளோட சேர்ந்து முளைச்சிருக்கலாம். பறவைகள் செர்ரி பழங்களை சாப்பிட்டு மல்பெரி மரத்தின் மீது விதைகளை போட்டிருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் 2 விதமான மரமும் ஒன்னா வளர்வது அதிசயம் தானே. இந்த மரங்கள் இந்த இடத்துல ஒரு பிரபலமான சுற்றுலா தலமா மாறி இருக்கு. இந்த மரங்கள் இயற்கை அதிசயத்தின் ஒரு எடுத்துக்காட்டு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பராக் பிளாத்யூ, கஜகஸ்தான். நேரம் கூட அதோட வழிய மறக்கிற அளவுக்கு விசித்திரமான இடத்தை பத்தி நீங்க எப்போயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஜகஸ்தான் பரந்த நிலப்பரப்புகள்ல பராக் பிளாத்யூல அமைஞ்சிருக்கு. இந்த இடம் திரும்பி வராத இடம். அதாவது இந்த இடத்துக்கு போனா யாரும் திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு அங்க வாழ்ற மக்கள் இந்த இடத்தை பத்தி ரொம்ப பயமுறுத்தினாங்க. இந்த புதிரான பகுதிக்குள்ள போனவங்க பல ஆண்டுகளுக்கு அப்புறம் காணாம போறதாவும் அப்படி வந்தாலும் ரொம்ப மோசமான நிலையில வரதாவும் புராண கதைகள்ல சொல்லப்படுது. ஆனா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான கேள்வி மனசுல உருவாகுது. இந்த பிளாத்யூ எப்பவும் இப்படி இல்ல. இது ஒரு காலத்துல ஆரல் கடல்ல ஒரு தீவா இருந்தது. அங்க நீர் வறண்டதால அது தனிமைப்படுத்தப்பட்டு வேற ஒரு பகுதியா மாறிடுச்சு. ஆனா அங்க ஒரு இரவு மக்கள் இருந்தாங்க. அப்படின்னா அவங்க நீல நிறமா மாறிடுறதா சொல்றாங்க. இத கேட்க இன்னும் விசித்திரமா இருக்கு. இந்த தீவுல ஒரு கல்லறை இருக்காமா. அது மட்டும் இல்லாம சில கல்லறைகள் புதுசாவே இருக்காம். இந்த விஷயம்தான் இன்னும் விசித்திரமானது. அங்க புதைக்கப்பட்ட மக்கள் யார், கைவிடப்பட்ட தீவுல யார் புதைக்கிறாங்க என்பது யாருக்கும் தெரியாத ஒரு மர்மம். கடைசியா நம்ம பார்க்க போறது தி அப்பினைன் கொலசஸ். அந்த காலத்துல எப்படி எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம இவ்ளோ பெரிய சிலையை செதுக்குனாங்கன்னு தெரியல. அப்பினைன் கொலசஸ் இது இத்தாலியில இருக்க பில்லா டி புரோடோலினோவில் இருக்க ஒரு பெரிய கல் சிற்பமாகும். இது அப்பினைன் மலையின் கடவுள்னு சொல்றாங்க. இந்த சிற்பம் ஒரு பெரிய மனித உருவத்தை போல அமைஞ்சிருக்கும். இது சுமார் 11 மீட்டர் 36 அடி உயரம் இருக்குமாம். இது பார்க்க மலையில ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பத்தை 16ஆம் நூற்றாண்டுல பார்போலோ பியரி பெர்கோலி என்பவர் இதை உருவாக்குனாராம். சிற்பத்துக்கு உள்ள பல அறைகள், நீர் குழாய்கள் இருக்கு. இது பார்க்க ஒரு முரட்டுத்தனமான உண்மையான மலை மனிதனை போல இருக்கும்.
அந்த காலத்தோட பொறியியல் மற்றும் கலை திறமையை வச்சு எப்படி இவ்வளோ அழகான ஒரு சிற்பத்தை செதுக்குனாங்கன்னு தெரியல. அப்பெனைன் கொலோசஸ் என்பது இத்தாலியின் ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க கல் சிற்பம். இதோட பெரிய அளவு, சிக்கலான உள்ளமைப்பு மற்றும் கலைநயம் ஆகியவை இதை ஒரு தனித்துவமான மற்றும் முக்கியமான கலை படைப்பாக மாற்றுகின்றன. உங்களுக்கு நான் சொன்ன தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.